என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை நாம் 5-10 நிமிடம் நாம் செய்வோமேயானால் எந்த வயதினரும் அன்று முழுவதும் நாம் எடுத்துக்கொண்ட காரியங்களெல்லாம் செம்மையாக முடியும், வெற்றியாக முடியும், மன திருப்தியோடு முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் செய்துவிட்டால் அவர்கள் வகுப்பிலே மாணவர்களே வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறதை கவனித்தாலே போதுமானது. அதுக்கு டியூஷன் வைக்கவோ விடிய விடிய படிக்கவோ இதெல்லாம் தேவையே இல்லை. கிரகிக்கக்கூடிய தன்மை, ஆப்சர்வேஷன் பவர்ஸ் இவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நாம் பார்ப்போமேயானால் நமது அரங்கிற்கு அமராவதி பாளையம் திருப்பூரில் இருந்து இங்கே ஒரு 40 மாணவர்களை இங்கே ஃப்ரண்ட் லைன் மில்லினியம் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர், யோகாசன ஆசிரியர் நந்தகுமார் அவர்கள், ஆர் ரவி அவர்களுடைய தலைமையில் இங்கே 40 பேரை தனியாக ஊர்தி அமைத்து கூட்டி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த யோகாசனத்தில் எந்த அளவு ஒரு விருப்பம், இதன் மூலமாக உலக மக்கள் எல்லோரும் இவர்களை பார்க்க போகிறார்கள். யோகாசனத்தினுடைய முக்கியத்துவத்தை பரப்புவதற்கு இவர்கள் ஒரு அடிகொலியாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிலையில் கேசவதர்ஷன் 4வது வகுப்பு, கிஷோர் 3வது வகுப்பு, நகுல் பிரணாப் 3வது வகுப்பு, ஜெய் ரித்தன்யா 4வது வகுப்பு, இவர்கள் முக்கியமான மாணவர்களுக்கு அவசியமான ஒரு அர்த்த சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது அர்த்த சிரசாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். சிரசாசனம் செய்வதற்கு ஒரு அடிப்படையான ஆசனம் அர்த்த சிரசாசனம். சிரசாசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இது கிடைக்கும். உண்டானவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள் சிரசாசனம் செய்ய முடியாது. கிங் ஆஃப் ஆசனாஸ். இந்த சிரசாசனம் வந்து இந்த அர்த்த சிரசாசனத்தை ஒரு 100 கவுண்ட் 200 கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 4 கோஷங்கள், ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது, மூளை, இந்த 4 சரியாக வேலை செய்துட்டா அப்புறம் நமக்கு மற்ற உறுப்புகளை பற்றி கவலையே கிடையாது. அவ்வளோ அழகாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆகவே ஆயுளை அதிகரிக்கும், ஆரோக்கியமாக மனிதனை வைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். அப்படியே உட்காரு, எந்திரிச்சு தொடையில் கை வச்சு நல்ல 2 மூச்சு வாங்க. முட்டில் கை வை, முட்டில் கை வை. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இது கஷ்டமே கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் தலையில் ஒரு தலையணையை வைத்து கொண்டு கூட செய்யலாம். வயோதிகர்கள் செய்யலாம், நோயாளிகள் செய்யலாம். நோயினுடைய கடுமையை குறைந்துவிடும், ஆயுள் அதிகமாகிவிடும். வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, இன்னும் 1 வாரத்தில் உயிர் போக போகுதுன்னா அவங்களுக்கு உறவினர்களெல்லாம் இப்போல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வரணும்னா நாளாகும். இது அதுக்குள்ளே அதிட்ட ஏதாவது பேசி கீசி ஒயில் எழுதி வைக்கணும்னா இதை மாதிரி அவங்கள அந்த படுக்கையில் இருக்கவங்கள கட்டி தூக்கிடணும். அது பாட்டுக்கு இன்னும் 15 நாள் ஓடும். அவங்க வர தண்ணியும் உயிர் இழுத்துக்கிட்டே இருக்கும், உயிர் போகாது. அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை நேரே போட்டு, அந்த ஐயாவை நேரே போட்டு என்னென்ன வேணும்னு கேட்டு, அந்த அவள்கிட்ட இருக்க சொத்து பத்துக்களுக்கெல்லாம் ஒரு ஒயில் எழுதி கையெழுத்து வாங்கிட்டா இதை இறக்கி விட்டுடலாம், உடனே உயிர் போயிடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஆசனம், நம்முடைய ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். அர்த்த சிரசாசனமே போதும், போயிட்டே இருக்கணும். இது யார் வேணால் பண்ணலாம். குண்டானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் யாரும் செய்யலாம். மாணவர்கள் இதை செய்வீர்களே ஆனால் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். ஒரு தடவை புத்தகத்தை படித்தாலே பாதம் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். உட்காரு, கீழே உட்காரு, முட்டில் கை வச்சு நல்ல மூச்சு நல்ல மூச்சு இழுக்கணும்.
அப்படியே என்ன பார்க்க திரும்புங்க ரிவர்ஸில். இப்போ பண்ணுங்கள், தலையில் கை வச்சு கீழே பஞ்சோன்னு. இது 45 டிகிரி தான் இருக்கணும். ரொம்ப விரிச்சிட்டா தலைக்கு பாரம் வந்துடும், கழுத்து வலிக்கும். அதனால் இப்படி 45 டிகிரி தலையை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். காலை கொஞ்சம் நெருக்கிவாங்க, காலை நெருக்கிவா, முட்டை நிமிரு. இது செய்வதற்கு கடினமே கிடையாது. இலகுவான ஆசனம் கூட, பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆசனங்களும் கூட. 200 கவுண்ட்ஸ் பண்ணாலே போதும். மெதுவாக இறக்குங்கள். இந்த ஆசனத்தை பண்ணால் கொஞ்சம் கழுத்து பயிற்சி, அப்படியே முன்ன பின்ன, அப்படியே சைடில் அப்படியே ஒரு ரொட்டேஷன் எப்படி பண்ணால் அந்த கழுத்தில் ஒரு இறுக்கம் கிடைக்கும், அது லகுவாயிரும். அங்கே வாங்க, திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியவர்கள், இது போன்ற நமது முனிவர்கள் 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம் உடலுக்கு ஏற்ற ஆசனங்களை நம் புறக்கி எடுத்து ஏதாவது 1-2 ஆசனங்களை, முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களையோ எடுத்து ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் செய்வோமையானால் நமது ஆயுள் நமது கையில். முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது போன்ற ஆசனங்களை பழகி கனிவளங்களை சாப்பிட்டு மலையிலே சுத்த காற்றை சுவாசித்து தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி நீண்ட ஆயுளுடன் நீங்கள் என்றும் இளமையாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.